ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் திவ்யாஸ் லிட்டில் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஒரு செம்மையான மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு கட்லா மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளி தண்ணியில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அந்த தூள் எல்லாம் கட்டிப்படாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போது இதை தனியாக ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம், மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மைய அரைச்சி எடுத்து அதையும் இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவாக தனியாக நல்லா கூட்டி வச்சாச்சு. இப்போது இந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே இந்த டைமில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. நான் மீடியம் சைஸ் தக்காளி 1, வெங்காயம் 1 எடுத்துக்கிறேன். இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. எல்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வரிசையாக வெங்காயம், தக்காளி 2யுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இந்த மீன் குழம்பு வைக்கிறப்போ தாளிக்கிறோம்ல, அதில் பார்த்திங்கன்னா கடுகு நான் சேர்க்கலை. ஜென்ரலாகவே நான்வெஜ் செய்கிறப்போ கடுகு சேர்த்து தாளிக்க மாட்டோம். நீங்கள் கடுகு சேர்க்காமல் வெந்தயம் மட்டும் போட்டு தாளித்து ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. அதே மாதிரி மீன் குழம்பு செய்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயோட கொஞ்சமாக விளக்கெண்ணையும் சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளி கரைசலையும் இதோட சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வரணும். 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம், மூடி கூட வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் அதில் சேர்த்துடலாம். மீனெல்லாம் சேர்த்துட்டு போட்டு கலந்து விடக்கூடாது. அது மாதிரி பண்ணிங்கன்னா மீனெல்லாம் அப்படியே 1-2 உடஞ்சிரும். அதனால் மீன் துண்டை போட்ட உடனே போட்டு கலக்காமல் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். ஆக்சுவலாக இந்த மீன் குழம்பு நான் ரொம்பவே கம்மியாக வச்சுருக்கிறதுனால அதில் உள்ள அந்த மீன் தலையெல்லாம் முழுகாமலே இருக்குது. அதனால் குழம்பை எடுத்து அது மேலே கொஞ்சம் அப்படியே ஊற்றி விட்டுட்டேன். அப்படியே மூடி வச்சு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், மீன் அப்படியே இந்த குழம்பு கொதிக்கிறத பார்த்தாலே சாப்பிடணுன்னு டெம்ட் ஆகும், அந்தளவு இருக்குது. மீன் குழம்புனாலே சாதம் நல்லா சூடாக இருக்கணும். அப்படியே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட் அள்ளுன்னா பார்த்துக்கோங்களேன். ஓகேங்க, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.